என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க, மாப்பிளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியில் பாயசம் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்காக ஒரு 50 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த அரிசியை ஒரு 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டுங்க, வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது இதே தண்ணியில் தான் நம்ம அரைக்கும் போது ஊற்றி அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி அரிசியெல்லாம், பாரம்பரிய அரிசியெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால நல்லா 5-6 மணி நேரம் ஊறினா தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஊறிடுச்சுங்க. இந்த தண்ணியோடு அப்படியே சேர்ந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. வேற எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க. முடிஞ்சளவு இந்த தண்ணியை ஊற்றுங்க. அப்படி ரொம்ப தேவைப்பட்டா வேணா பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி திருவி வச்சிருக்கிறேங்க. இந்த தேங்காயும் போட்டு, அரிசியும் தேங்காய் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க, மைய அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இது எவ்வளோ அரைச்சிருக்கிறோமோ இதே போல் இந்த அளவு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இது அரைச்சது இவ்வளோ இருக்குதுன்னா இந்த அளவு 2 மடங்கு தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சலாங்க. தேங்காயும் அரிசியும் அரைச்சது 1 மடங்குனா அது கூட 2 மடங்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அப்படி கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷங்க, 5 to 7 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சு கிளறிக்கிட்டு இருந்தோம்னா அது கஞ்சி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இது கஞ்சி பதம் வந்துருச்சுங்க. இந்த அளவு திக்னஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப சர்க்கரை போடுவோம். அப்போ சர்க்கரை போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும், பாயச பதத்துக்கு வந்துடும். இது ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம நெய்யில் பாதாம் பருப்பு, நெய்யில் கருப்பு திராட்சை ஒரு 10 எடுத்துருக்கிறேங்க, பிஸ்தா ஒரு 4 எடுத்துருக்கிறேன், அப்புறம் சாரப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு தட்டி வச்சிருக்கேன், முந்திரி ஒரு 10 பருப்பு முந்திரி போட்டிருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். இதுல எல்லாம் வறுத்து இதில் கொட்டிடலாங்க. முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு இதெல்லாம் நல்லா செவக்க நெய்யில் வறுத்தாச்சுங்க. அதை கொட்டிக்கலாம். நம்ம எப்பவுமே இனிப்பு செஞ்சோம்னா கொஞ்சம் உப்பு போடணுங்க. அப்பதான் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நமக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா கருப்பு டீ கூட காய்ச்சி அது ரொம்ப பாகுபதம் அதெல்லாம் தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சா போதும், எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை மட்டும் ஒரு 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. சர்க்கரை போட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டுங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சிம்மில் தான் வச்சு இதை காய்ச்சணும் இந்த பாயாசத்தை. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு போதும். இதோட தண்ணியாட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த திக்னஸ் வேணும் பாயசம். மாப்பிளை சம்பா அரிசியில் பண்ணலாம், கருப்பு கவுனி அரிசியில் பண்ணலாம், பூங்கார் அரிசியில் பண்ணலாம், நம்ம பிரியாணி அரிசியில் கூட பண்ணலாம். நம்ம எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் பாரம்பரிய அரிசியில் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாரம்பரியத்தை எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இனிமேல் மறக்க வேண்டாம். சின்ன குழந்தைங்க, வளர்கிற குழந்தைங்கள்லாம் நம்ம இப்போ இருந்தே நம்ம ஜெனரேஷனில் மறந்துட்டோம்.
ஆனால் அதை வந்து இனிமேல் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம குழந்தைங்களுடைய ஜெனரேஷன் வந்து சின்ன வயசுலேருந்தே மறக்காமல் அதை நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அதை பாரம்பரியத்தை வந்து மறந்துட வேண்டாம். தயவு செய்து இதை செஞ்சு கொடுங்க. 10 நிமிஷம்தான் ஆகும் டோட்டலாக. மாப்பிளை சம்பா அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து நான் ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போடுவோம், அதனால நாட்டு சர்க்கரை நாங்கள் போட்டுக்கிட்டோம். இது செய்யறது ரொம்ப 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 ஈஸி. நம்ம வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்க இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.